பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் உருளையன்பேட்டை தொகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட வந்த மத்திய குழுவிடம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு மனு அளித்தார். அதில் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 30 இரவு மற்றும் 1ஆம் தேதி அதிகாலை பெய்த மிகப்பெரும் மழையால் புதுச்சேரி மற்றும் அண்டை மாநிலமான தமிழக பகுதிகளான மொரட்டாண்டி, பாட்டனூர், திருச்சிற்றம்பலம், கூற்றோடு, இரும்பை, மாட்டுக்கரான்சாவடி, வானூர், பூத்துறை, நாவர்குளம், ஜீவானந்தபுரம் மற்றும் புதுச்சேரியின் கோரிமேடு, லாஸ்பேட்டை, சாரம், கனகன் ஏரி ஒட்டிய பகுதிகள், இந்திரா காந்தி சதுக்கம் ஒட்டிய பகுதிகளான எல்லைப்பிள்ளை சாவடி, அண்ணா நகர் பகுதிகளிலிருந்து வெள்ள நீர் காட்டாற்று வெள்ளமாக மாறி பல கிளை வாய்க்கால்களாக வந்து கலக்கும் உப்பாற்றில் மிக பெரும் வெள்ளமாக உருவெடுத்து எனது உருளையன்பேட்டை தொகுதியில் உப்பாற்றின் இருபக்கம் கரைகளான கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் புகுந்து தரைத்தளத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் 5 அடி முதல் 7 அடி வரை குடியிருப்புகளை மூழ்கடித்து வெள்ள நீர் புகுந்து பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் சீர்குலைந்து உள்ளது. இந்த புயல் மழை வெள்ளத்தால் மூழ்கி 2 பேர் இறந்துவிட்டார்கள். உப்பாற்றின் கிழக்கு பகுதியில் இருக்கும் குபேர் நகர், நேரு நகர், கல்வே பங்களா, கோவிந்த சாலை, முடக்கு மாரியம்மன் கோவில் பகுதி, அத்தோனியர் கோவில் பகுதி, சின்ன பொய்கை குடிசை மாற்று வாரியத்தின் அரசு குடியிருப்பு பகுதிகள், பாரதிதாசன் வீதி, திருவள்ளுவர் வீதி, பள்ளிக்கூட வீதி, கருணாநிதி வீதி, சகாயமாதா பாடசாலை வீதி, வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி மற்றும் அதேபோல் உப்பாற்றின் மேற்கு பகுதியில் இருக்கும் கென்னடி நகர், திடீர் நகர், சுப்பராயப்பிள்ளை சத்திரம், சாரதி நகர், சாந்தி நகர் விரிவு, இளங்கோ நகர் விரிவு, எல்லையம்மன் கோவில் வீதி, ராஜா நகர், அருந்ததி நகர், முத்தமிழ் நகர், ஐயனார் நகர் போன்ற பகுதிகளில் அதிக அளவு வெள்ள நீர் புகுந்ததால் தரைத்தளத்தில் வசித்த 9000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உடைமைகளான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, கட்டில், மெத்தை, கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற கணினி சாதனங்கள், சோபா, மிக்சி, கிரைண்டர், டேபிள் ஃபேன், அலமாரி, கபோர்டிலிருந்த துணிமணிகள், பாத்திரம் போன்ற ஆவணங்கள், உணவுப் பொருட்கள், மாணவர்களின் பாட புத்தகங்கள், செல்போன்கள் மற்றும் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் ஆகியவை நீரில் மூழ்கியும் அடித்து செல்லப்பட்டும் வீணாகி போய்விட்டது. இதனால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 50,000 முதல் பல லட்சம் ரூபாய் மதிப்பு பெருமானமுள்ள மேற்கண்ட பொருட்கள் சேதமடைந்து வீணாகி போய்விட்டது. இந்த புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொருட்களை இழந்த குடும்ப தலைவிகளும், தாய்மார்களும், முதியோர்களும் தினமும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். இதை காணும் போது நெஞ்சம் பதைபதைப்பாக இருக்கிறது. உடைமைகளை இழந்து தவிப்பவர்கள் அரசு அறிவித்த 5000 ரூபாய் போதாது என்று அவர்கள் போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதை மாநில அரசு கவனத்தில் கொள்வதுடன் மத்திய அரசிடம் இருந்து வந்திருக்கும் வெள்ள பாதிப்பு ஆய்வு குழுவினர் கவனத்தில் கொண்டு எனது தொகுதியில் புயல் மழையால் ஏற்பட்ட உப்பாற்று வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்க உதவ வேண்டும் என்று அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார்.